எடப்பாடியின் வீட்டில் குவிந்த முக்கிய தலைவர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகிவிட்டது. மெகா கூட்டணியை அமைத்து விட்டார். தொகுதி பங்கீடும் ஓரளவுக்கு முடிந்து விட்டது என சொல்லலாம். அடுத்த கட்டமாக வேட்பாளர் தேர்வு மட்டும் தற்சமயம் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதுவுமே மிக விரைவாகவே வேட்பாளர் பட்டியலும் அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் ஒருபுறம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலிடம் எடப்பாடி பழனிசாமியுடைய வீட்டிலே அனைத்து முன்னாள் முக்கிய அமைச்சர்களும் நேரடியாக வருகை தந்து எடப்பாடி பழனிசாமியிடம் ஆலோசனைகள் செய்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளரும் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தலைநகர் சென்னையிலிருந்து தனது சொந்த ஊரான சேலத்திற்கு வருகை தந்திருந்தார். நெடுஞ்சாலை நகரில் உள்ள தனது இல்லத்தில் முகாமிட்டுள்ள அவர் இன்று நேற்று தினம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதியிலும் அதேபோல் மார்ச் 8ஆம் தேதி நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை மற்றும் பவானி ஆகிய பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரத்தை இன்று தினம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையிலே இன்றைய தினம் காலை அவரது இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி, MR விஜயபாஸ்கர், RP உதயகுமார் மற்றும் பரஞ்சோதி, அது மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து தீவிரமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்யலாம்? திமுக இந்த மாதிரி செய்தி கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு தக்க பதில்களை கொடுக்க வேண்டும். அதே போல தமிழக வெற்றி கழகத்தையும் உள்ளே விட்டுவிடக் கூடாது. OPS போன்றவர்கள் திமுக இணைந்திருப்பது நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அதே போல OPS திமுக இணைந்தால் நமக்கு என்ன லாபம் என அனைத்தையுமே விரிவாக விவாதிக்க அந்த ஆலோசனைகள் செய்வதற்குரிய வேலைப்பாடுகளில் தான் தற்சமயம் அங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலையும் கூடுதலாக சசிகலா அம்மையார் புதிய கட்சியை ஆரம்பித்திருந்தாலும் இன்று வரைக்கும் கட்சியுடைய பெயரையோ மற்ற எதையுமே அறிவிக்கவில்லை. அவரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாமா? பாஜக சசிகலா அம்மையாரை கூட்டணியில் சேர்ப்பதற்குரிய வேலைப்பாடுகளை ஒருபுறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் அதற்கு ஒத்து வரலாமா அல்லது சசிகலா அம்மையார் வேண்டவே வேண்டாம் என ஒதுக்கிக் கொள்ளலாமா? DTV தினகரனை எப்படி கூட்டணியில் இணைத்து வைத்திருக்கிறோமோ அதே போல் சசிகலாவையும் ஒரு மூலையிலே கூட்டணியில் இணைத்து வைத்துக் கொள்ளலாமா என ஆலோசனைகள் கூட இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திலே அதிரடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தற்போது அதிமுகவின் சார்பாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலையும் கூடுதலாக எந்தெந்த தொகுதியில் யார் யாருக்கு வாய்ப்புகளை வழங்கலாம், அதே போல கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு இந்த முறை எத்தனை நபர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க முடியும், இந்த தொகுதியில் இவரை நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகம் என அனைத்து விவரங்களுமே முன்னாள் அமைச்சர்களின் மூலமாக எடப்பாடி பழனிசாமியின் காதுகளுக்கு சொல்லப்பட்டுக் கொண்டிருப்பதாக கூட ஒரு புறத்திலே செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருந்தாலும் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்ட பின்புதான் அதிமுகவுடைய முழு வேட்பாளர் பட்டியலை வெளியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்கள், அதாவது உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.